வணக்கம். நாம் இன்று பாலகுமாரன் எழுதிய உடையார் எனும் நாவல் பற்றி பார்ப்போம். பாலகுமாரன் எழுதிய புகழ்பெற்ற நாவலான உடையார் பாகம் 1 ராஜராஜ சோழனின் தஞ்சை பெருவுடையார் கோயில் கட்டுமான பணிகளையும் அக்காலகட்டத்தின் அரசியல் சமூக சூழலையும் மையமாக கொண்டது. கல்கியின் பொன்னியின் செல்வனுக்கு பிந்தைய காலகட்டத்தை விவரிக்கும் இப்பகுதி தஞ்சை பெரிய கோயில் கட்ட எடுத்த முயற்சிகள், கலைநயம், ராஜராஜனின் ஆளுமையையும் விவரிக்கின்றது. இந்நாவலானது சோழர் காலத்தை அடிப்படையாக கொண்ட நாவலாகும். போஜு 969 தொடக்கம் போஜு 985 வரை சோழ நாட்டை ஆட்சி செய்த உத்தம சோழனின் ஆட்சி காலத்தில் தொடங்குகிறது. போஜு 985 ராஜராஜ சோழன் ஆட்சிக்கு வருகிறார். ராஜராஜ சோழன் முடிசூடி கொண்ட பின் ஒரு பெரிய ஆலயம் கட்ட வேண்டும் என்ற கனவுடன் பல சவால்களை எதிர்கொண்டு தஞ்சை பெரிய கோயிலை கட்டுகிறார். இப்பெரிய கோயிலை களம் வரைந்து நார்த்தாம் மலையிலிருந்து பாறைகளை கொண்டு வந்து பணியை தொடங்குகிறார். அதற்கு வரும் தடைகளை கருவூர்த்தவர் வெல்கிறார். பல்வேறு சமூகங்களை ஒருங்கிணைத்து அப்பணியை முடிக்க வேண்டியுள்ளதால் அவர்களுக்கிடையே பூசல்கள் உருவாகின்றன. கோயில் கட்ட நிதி பற்றாக்குறை உருவாகும் போது மேலே சாளுக்கிய நாட்டுடன் போர் மூண்டு பெரும் செல்வம் கொள்ளையாகவும் கப்பமாகவும் கிடைக்கிறது. கோயில் கட்டி முடிக்கப்படும் போது சிவலிங்கத்தை நிறுவுவதில் அகம சிக்கல் உருவாக அதை கருவூர்த்தவர் தீர்த்து வைக்கிறார். 108 வகையான நாட்டிய கரணங்களை கொண்டு சிலையை வடிவமைக்கிறார்கள். கோயில் கட்டியதும் தன் மகன் ராஜேந்திர சோழனுக்கு முடிசூட்டிவிட்டு அவர் உடலிலிருந்து ஒளி வடிவமாக உயிர் பிரிந்து தஞ்சை கோயில் கோபுரத்திற்கு செல்கிறது. சோழ பின்னணியில் எழுதப்பட்ட நாவல்களில் அக்கால வாழ்க்கையை மிக விரிவாக அளித்த நாவலாக இந்நாவல் கருதப்படுகின்றது. 6 பாகங்களாக வடிவமைக்கப்பட்டு வெளியிடப்பட்டுள்ளது. நவீன தமிழ் இலக்கியத்தில் முக்கியமான இடம்பெறும் படைப்பாகவும் கருதப்படுகின்றது. இவ்வாறான நாவல்கள் எமது KAS சத்தியமணி நூலகத்தில் காணப்படுகின்றன. நூலகத்திற்கு வந்து இவ்வாறான நாவல்களை படிக்கலாம். மீண்டும் இன்னுமொரு நாவலுடன் வருகிறேன். நன்றி.